உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரசார் நடத்திய போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதால் பலர் காயமடைந்தனர். உண்ணாவிரதம் இருக்க முயன்ற பாரதிய ஜனதா தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். கிரேட்டர் நொய்டாவில் நடந்த விவசாயிகள் கலவரத்தில் 4 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் உத்தரப்பிரதேச அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தடை உத்தரவையும் மீறி கிரேட்டர் நொய்டாவுக்குள் நுழைந்து விவசாயிகளை சந்தித்து பேசியதால் கடந்த புதன்கிழமையன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுலை கைது செய்த போலீசார் உத்தரப்பிரதேச எல்லையில் கொண்டு போய் விட்டனர். ராகுல் கைதை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஆதரவாகவும் வியாழனன்று காங்கிரசார் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லக்னோவில் விதான் பவன் அருகில் மாநில காங்கிரஸ் தலைவர் ரீட்டா பகுகுணா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து செல்லும்படி போலீசார் எச்சரித்தும் காங்கிரசார் கேட்காததால் போலீசார் தடியடி நடத்தினர். ஓட ஓட விரட்டி அடித்தனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ரீட்டா பகுகுணா உள்ளிட்ட 50 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் நடத்திய தடியடியில் தொண்டர்கள் பலருக்கு காயம் ஏற்பட்டது. सरकार जो उत्तर प्रदेश में चल रही है उसका एक जो सारी हदें होती है तानाशाही की वो सारी हदें पार कर दी है सरकार ने। हमारी अध्यक्ष रीता बहुगुणा जोशी जी के साथ उनके साथ जो महिलाएं दी हैं उनके साथ पुरुष पुलिसकर्मियों ने जिस तरह का बर्ताव किया है वो बहुत ही शर्मनाक है और मैं समझता हूँ लोकतंत्र के लिए बहुत ही आज शर्म का दिन है। जिस तरह एक साधारण ढंग से हमारे हाथ में ना कोई लाठी थी, हमारे हाथ में ना कोई डंडा था, हम साधारण ढंग से गिरफ्तारी के खिलाफ और लाठीचार्ज हुआ है। कांग्रेस पार्टी बहुत उसकी निंदा करती है, कड़े शब्दों में निंदा करती है. காங்கிரசாரின் மாநிலம் தழுவிய போராட்டத்தால் ஒருபுறம் மாநிலமே ஸ்தம்பிக்க விவசாயிகளுக்கு ஆதரவாக காஜியாபாத் நகரில் பாரதிய ஜனதா தலைவர்கள் அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், முக்தார் அப்பாஸ் நக்வி தலைமையில் அக்கட்சியினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்ததால் காஜியாபாத்தில் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. उत्तर प्रदेश में अपने आंदोलन की धार को तेज चलेगी। 24 घंटे तक लगातार उपवास पर बैठने का मैंने फैसला किया है। यदि मैं आपको बताऊं, नेशनल क्राइम रिपोर्ट ब्यूरो की एक रिपोर्ट आपको जानकर आश्चर्य होगा, केवल 2009 में लगभग 28,000 मामले जो कि दर्ज हुए थे पुलिस के थानों में पूरे उत्तर प्रदेश में, लेकिन जो दर्ज नहीं हुए सबको मिला दिया जाए तो लगभग 50,000 से अधिक वारदातें केवल उत्तर प्रदेश में हुई। और उत्तर प्रदेश में दहशत का आलम इस सीमा तक कि केवल 2009 में 636 बार पुलिस फायरिंग हुई है, जबकि जम्मू कश्मीर जहां पर की आतंकवादियों की बराबर दहशत रहती है, उस जम्मू कश्मीर में 2009 में केवल 147 बार पुलिस फायरिंग हुई है. காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒரே நாளில் நடத்திய போராட்டத்தால் உத்தரப்பிரதேச மாநிலமே போர்க்களம் போல மாறியது. இரு கட்சிகளின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டது தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.